friends, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோட வந்திருக்கேன்னா ஒரு மினி செஃபோரா அன்பாக்சிங் வீடியோட தான் வந்திருக்கேன். ஸோ நிறைய இடத்துல ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே செஃபோராலே ஆஃபர் போயிட்டுருக்கு. அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னா ஃபென்டி பியூட்டியோட கிளாஸ் பாம் ஸ்டிக்ஸ். ஒருவர் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபென்டி பியூட்டியோட கிளாஸஸ் வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து கிளாஸ் பாம் ஸ்டிக்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அது லான்ச் பண்ணோடனே அது மேலே ஒரு கண்ணு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ட் இந்த ரேஞ்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் இருக்குது. அது வந்து நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு அமேசிங்காக வந்து செட் ஆகும். ஸோ நிறைய ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் பார்த்து தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். பட் அந்த ஸ்பைஸ் கோல்டு ஷேட் வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்கீங்க. பட் ஆனால் அது வரை என்னால் பொறுத்திருக்க முடியல அது ஸ்டாக் இன் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் ரீரி அப்படிங்கிற ஷேடில் வந்து இந்த கிளாஸ் பாம் ஸ்டிக் வாங்கிட்டேன். ஸோ இந்த ஷேடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆகும். இது ரீரி அப்படின்னு ஒரு ஷேடு. இது பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் ஒரு மாதிரி மாவ் ஷேடில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் நியூடாக இருக்கும். ஒரு ப்ரௌனிஷ் நியூடாக இருக்கும். அந்த ஸ்பைஸ் கோல்டு அப்படிங்கிறத தான் வாங்கணும்னு நினச்சேன். இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து உங்களுக்கு நான் ஹேண்ட் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன். வாவ். ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ரீரி ஷேடோட ஹேண்ட் ஸ்வாட்ச். அண்ட் எனக்குமே பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து இந்த மேட் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அப்படி நான் அந்த மேட் லிப்ஸ்டிக் போடணும் அப்படின்னாலுமே நிறையா லிப் பாம் வந்து அண்டர்நீத் போடுவேன். ஸோ அந்தளவு வந்து எனக்கு மேட் லிப்ஸ்டிக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக என்னோட லிப்ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதை க்ரீமியாக இருக்கும், இல்லைனா செமி மேட் ஃபார்முலேஷனில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மேட் பர்சன் இல்லை, கொஞ்சம் ஹை எண்டில் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபென்டி கிளாஸ் ஸ்டிக் வந்து நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்தும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து சேல் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $10 to $15 கம்மியாக இருந்தது ஒரிஜினல் ரேட்டை விட. ஸோ அதனால் சரி நம்ம எடுத்துடலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் பிக் பண்ணேன் ஒரு லிப்ஸ்டிக் தான் இது. ஸோ இது வந்து நாஸ் பிராண்ட்லேருந்து. இதுவும் பார்த்தீங்கன்னா மேட் லிப்ஸ்டிக் கிடையாது, ஒரு மாதிரி ஷைனியாக சாட்டின் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்கு. லைக் சூப்பர் ஷைனியாக இருந்தது இந்த லிப்ஸ்டிக்கு. அண்ட் இதில் அட்ராக்டிவாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் தான். எவ்வளோ ஷீக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் வந்து என்ன ஷேட் பிக் பண்ணியிருக்கேன்னா நோ இன்ஹிபிஷன் அப்படின்னு ஒரு ஷேட் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ராஸ்பெரி பிங்க். ஸோ யூஸ்வலாக கொஞ்சம் லிப்ஸ்டிக் வந்து ஹை அண்ட் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி பிரைட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நான் வாங்க மாட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி நியூட்ரலாவோ ஒரு பிங்க் நியூடு, ஒரு ப்ரௌன் நியூட்ரல் அந்த மாதிரி ஒரு ஷேடில் தான் நான் டு பி ஆன் சேஃபர் சைடு இருப்பேன். பட் இந்த தடவை சரி இது ஆஃபரில் இருந்தனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைட் பிங்க் ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சரி சம்மருக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் வாங்கினேன். ஸோ இந்த செகண்ட் ஒன் தான் வந்து நோ இன்ஹிபிஷன் அப்படிங்கிற இந்த ஷேடு. ஹேண்ட் வாட்ச் எல்லாம் ஓகே, லிப்ஸ் வாட்ச் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. கண்டிப்பாக இப்போ நான் காட்டுற ஷேட்ஸ் எல்லாமே வந்து லிப்ஸ் வாட்ச் போட்டு தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் காட்ட போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி யூசேஜ் பென்சில் மாதிரி. இந்த பர்டிகுலர் பென்சிலை வந்து நீங்கள் லிப் லைனராக யூஸ் பண்ணலாம், இல்லை கான்டோரிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஐலைனர், காஜல் எல்லாமேவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மல்டி யூசேஜ் பென்சில். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபார் எவர்லேருந்து ஆர்டிஸ்ட் கலர் பென்சில். ஸோ இதுக்கு நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் நான் வாங்கினேன். அண்ட் அதுவும் பர்டிகுலராக வந்து இந்த ஷேடு லிமிட்லெஸ் ப்ரௌன் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருக்குது. ஸோ அந்தளவு வைரலான ஒரு ஷேட் அண்ட் வைரலான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஸ்வாட்ச் காட்டுறேன் பாருங்க, அப்படியே ஸ்மூத்தாக கிளைட் ஆகுது. இதுதான் வந்து அந்த பென்சிலோட ஸ்வாட்ச். நல்ல ஒரு ட்ரூ ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு மல்டிபிள் வேலை யூஸ் ஆகும். இந்த ஒரு பென்சில் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எந்த ப்ராடக்ட்டும் வாங்க தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு மல்டி யூசேஜ் பென்சில். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து நான் இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஸ்பெகுலேட் பண்ணிட்டே இருந்தேன். பட் இது ரொம்ப க்யூட்டாகவும் குட்டியாகவும் ஹேண்டியாகவும் இருக்கிறனால சரி வாங்கிடலாம் ஒன்று அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. ப்ளஷ். யூஸ்வலாக நான் வந்து ப்ளஷ் வாங்கினதே கிடையாது இதுவரை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ளஷ். ஸோ இந்த ப்ளஷ் பார்த்தீங்கன்னா ரேர் பியூட்டியில் ஹாப்பி அப்படின்னு ஒரு ஷேடு. எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் இது பார்க்குறதுக்கு. இது வந்து மினி ப்ளஷ், பெரிய சைஸும் வருது. சரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மினி ப்ளஷ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்தேன். ஸோ இந்த ப்ளஷோட ஸ்வாட்ச் இங்கே நான் காட்டுறேன். ஸோ இதுதான் இந்த கீழே வச்சிருக்க டாட் தான் ப்ளஷோட ஸ்வாட்ச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் இந்த ப்ளஷை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் என் ஃபேஸில். இப்போ சீக்கில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு செட் ஆகுதா இல்லையான்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செஃபோராலிருந்து ஒரு நெயில் பெயிண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேபி ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர். பார்க்க க்யூட்டாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணதுக்காக செஃபோரா எனக்கு சர்ப்ரைஸாக ஒன்று கொடுத்து விட்டாங்க. ஸோ அது வந்து இந்த ஒரு மினி பவுச்சு, செஃபோரா பவுச். க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பவுச்சுக்கு ஒரு ஸ்லிங் மாதிரி இது கொடுத்து விட்ருக்காங்க இந்த மாலை. ஸோ இதை வந்து இந்த பவுச்சுக்கு மாட்டிக்கணுமா. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ஃப்ரீ கிஃப்ட் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு குட்டி அன்பாக்சிங். செஃபோரா சேலில் இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டு. ஸோ நான் காமிச்சதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்டி பியூட்டி அப்புறம் நாஸ் இதெல்லாம் வந்து நைக்காலேயே அவைலபிளாக இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது செஃபோராவில் பர்ச்சேஸ் பண்ணால் செஃபோரா இந்தியாவும் இருக்குது, மேபி நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, சும்மா நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye from Sangavi. Bye guys, take care.